friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் அதுவும் ஒரே டைமில் 4 ப்ளவுஸ் எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி பர்ஃபெக்டாக அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவை எடுத்து அழகாக கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த ப்ளவுஸ் தான் நான் இப்போ 4 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் ஒரே டைமில் கட் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம எப்படி கட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 40 இன்ச்சஸ் ப்ளவுஸ் தான் இவங்களோடது. இந்த 40 இன்ச்சஸ் ப்ளவுஸ்க்கு நான் இவங்களுக்கு எடுத்துக்கிட்ட லைனிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் தான். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க. ஒரு சாதாரணமாக 36லேருந்து 40 வரைக்கும் இருக்கிற செஸ்ட் அளவில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நம்ம லைனிங் கிளாத் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்காக இதை சொல்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80 சென்டிமீட்டர் எடுத்தாலே போதும். நம்ம எந்த ஒரு ஜாயிண்ட்டும் இல்லாமல் ஒரு கைக்கிட்ட மட்டும்தான் லைட்டாக ஜாயிண்ட் வரும். மற்ற இடத்துலாம் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இடுப்பு சுற்றளவு நான் அளந்துக்கிறேன். இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 24 வந்தது. ஸோ 24 அளவு நான் அப்படியே 4ஆக டிவைட் பண்ணி அதோட அளவுகளை நான் மார்க் பண்ணிட்டேன். இவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா அதாவது 40 இன்ச்சஸ் உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ் வரைக்கும் 13லேருந்து 14 வரைக்கும் நம்ம தாராளமாக வைக்கலாம். இவங்க கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் இறக்கமாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால இவங்களுக்கு 14 இன்ச்சஸ் இடுப்பு இறக்கம் மட்டுமே நான் வச்சுருக்கேன். அதாவது ப்ளவுஸோட ஹைட்டு. ஸோ இவங்களுக்கு நம்ம ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்போட உயரத்துலேருந்து அதாவது இடுப்பு சுற்றலோட உயரத்துலேருந்து எவ்வளோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 14 இருந்ததுன்னா 14 இன்ச்சஸ் உயரம் வச்சுருந்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வரைக்கும் கீழேருந்து மேல் நோக்கி வரீங்க. இல்லை எனக்கு 13 இன்ச்சஸ் தான் வருதுன்னா 8 இன்ச்சஸ் வச்சா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு நல்லா புரியும்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஆம்கோல் அளவு எவ்வளோ எடுப்போம் அப்படின்றத அளந்து நான் எடுத்துக்கிட்டேன். அவங்களோட ஆம்கோல் அளவு நான் 8 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணி கோடு போட்டுட்டேன். அடுத்தது இவங்களோட பாடி சுற்றளவு வளர்ந்து பார்த்தப்ப உங்களுக்கு பேக்கோட சுற்றளவும் எனக்கு 18 இன்ச்சஸ் இருந்தது. அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நான் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இவங்களோட ஃபினிஷிங் அளவே 2.5 இன்ச்சஸ் தான். ஸோ ஷோல்டரோட அளவும் நான் 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இவங்களுக்கான ஃபினிஷிங் அளவும் 2.5 இன்ச்சஸ் தான். ஸோ நம்மளோட ஷோல்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணி 2.5 பாதியாக 2.5 நான் பாதியாக பிரித்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ எடுக்கிறோம். ஆம்கோலோட டெப்த் சரியான அதாவது ஃபினிஷிங் அளவு 1.25 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். இதில் எதையுமே நான் எல்லாமே ஃபினிஷிங் அளவாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான 1/2 இன்ச்சஸும் மார்க் பண்ணிவிட்டு சைடில் இவங்களுக்கு தனியாக கிளாத் விடுவோம் இல்லையா, பிடிப்பு போக மீதி கிளாத் விடுவோம் இல்லையா, அதையும் நான் இவங்களுக்கு 2 இன்ச்சஸ் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ 2 இன்ச்சஸ் தேவைப்படாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சஸ் விட்டாலே போதும். புதுசாக பிகினராக இருந்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வரைக்கும் விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் போதோ இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாத்லாம். ஸோ நான் இதை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறோம். அப்போ ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சரியாக நான் ஃபோல்டிங்கை வச்சுருக்கேனான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டேன். செக் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபினிஷிங் அளவு கரெக்டாக கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் 1/4 இன்ச்சஸ் விட்டு தான் நான் கட் பண்ணுவேன். நிறைய பேர் வீடியோவில் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது சேமாக அப்படியே வச்சு கட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து அகலமாக வந்துடுச்சு, அடுத்தது ஆம்கோல் பெருசாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
தைக்கும்போது நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ், அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தைப்போமோ அந்த அளவுக்கு, அதாவது பிடித்து தைப்போமோ அந்த அளவுக்கு 1/4 இன்ச்சஸ்லேருந்து 1/2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம முன்னாடி விட்டு கட் பண்ணலாம். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அப்படியே வச்சு திருப்புறோம், அதனால எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வச்சுட்டு, பட் தைக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட நான் ப்ளவுஸை வந்து நான் வந்து பிரித்து பார்த்தேன். அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸ் வந்தது. அதை பிரித்து பார்க்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு அவங்க பிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ளவுஸோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து நல்ல டைட்டாக இருக்குது, எனக்கு ஆம்கோல் டைட் இல்லாமல் ஃப்ரீ பண்ணி கொடுங்க, ஆனால் இதில் ஏதாவது வந்து ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆல்ட்ரு ப்ளவுஸை நான் வந்து சரி பிரித்து தைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆம்கோல் கிட்டேயும் அடுத்தது வந்து நான் ஷோல்டர் கிட்டேயும் லைட்டாக பிரித்தேன் லூஸ் விடுறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சஸ் அளவு பிடிச்சிருப்பாங்க. பட் அவங்க கட் பண்ணி இருக்கும்போது என்ன விட்டுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சஸ் இல்லை 1/2 இன்ச்சஸ் தான் விட்டுருப்பாங்க. அதுக்கு மேலெலாம் விடவே மாட்டாங்க. ஸோ ஆனால் பிடிக்கும்போது பாருங்கள் 3/4 இன்ச்சஸ் பிடிச்சிருக்காங்க. இந்த தப்பு தான் நம்ம நிறைய பேர் பண்ணுறோம், பிகினர்ஸும் பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்டிச் பண்ணுற டைலர்ஸ் கூட இந்த தப்பை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஞாபகமாக வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். இப்போ பேக் பீஸை ஃபுல்லாகவே நான் அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு அளவுக்கு நான் ஒரு கோடு போட்டிருப்பேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிக்கும் போது ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் நம்ம வந்து ஃபோல்டிங் வச்சு கட் பண்ணுவோம். அந்த ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பிடிக்க மாட்டோம். ஆனால் பேக்கில் பிடிப்போம், ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பிடிக்க மாட்டோம். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கேப் வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக விட்டு கட் பண்ணுறேன். அது ஏன் டாட் பிடிக்கக்குள்ளேயோ இல்லை வந்துட்டு ஹூக் பட்டி வைக்கக்குள்ளெல்லாம் வந்து பேக்கில் வைக்க மாட்டோம், ஆனால் ஃப்ரண்ட்டில் வைப்போம். இந்த பீஸ்லாம் நம்மளுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் போகுது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பட் இதை மாதிரி நம்ம கேப் விட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட சரியான அளவுகளில் அந்த டாட்டில் வந்துட்டு இந்த 1/4 இன்ச்சஸ் இல்லை 1/2 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணும்போது 3/4 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷேப் வந்து எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், ஃப்ரண்ட் ஷேப்க்கு வந்து அழகாக ரவுண்டாக வர்றதுக்கு மட்டும் இல்லாமல், தைச்சிட்டு நம்ம பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இவங்களுக்கு எவ்வளோ உயரம் வைக்கலாம், முன்டாட் உயரம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அளவு ப்ளவுஸு நான் பார்த்து அளக்கவே இல்லை. பட் வந்து நான் வச்ச அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 40 இன்ச்சஸ் செஸ்ட் அளவு இல்லையா, இவங்களுக்கு 13 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். வீடியோவில் மார்க் பண்ணியிருக்க மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணியும் பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். அடுத்தது இவங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். கீழே இருந்து மேல் நோக்கி தான் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டிருப்பேன். வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அடுத்தது நான் வந்து 1/4 இன்ச்சஸ் விட்டு மறுபடியும் கட் பண்ணுறேன். சென்டர் டாட் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து அகலம் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 2 இன்ச்சஸ், அதிலேருந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டா 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பட்டையாக கோடு மாதிரி போடுறீங்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸும் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். பட் நான் நார்மலாக மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி டாட்லாம் போட மாட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த தெரியவே தெரியாது, கோடு நான் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்றதே தெரியாது, அப்படியே கட் பண்ணிவிடுவேன். ஸோ மேக்ஸிமம் சின்னதாக தான் கட் பண்ணுவேன். அது ஒயிட் பென்சில் வச்சு கட் பண்ணுவேன். ஸோ இது ஒயிட் அவ்வளோவா தெரியறது இல்லை அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ட்ரேஸ் மார்க் வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நான் கட் பண்ணும்போது அந்த ஷேப் பாருங்கள், பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு. இந்த பர்ஃபெக்ட்னஸ் வரதுக்காக தான் நான் வந்துட்டு முன்னாடி ஒரு 3/4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரியே கட் பண்ணுங்கள். அடுத்து சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு இன்னமும் நிறைய பேருக்கு குழப்பம். நம்மளுக்கு நல்ல ப்ளவுஸ் வந்து பழகிற வரைக்கும் இந்த மாதிரி சென்டர் டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கோடு போட்டும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக அப்படியே கூட பிடிப்பாங்க. பட் இந்த மாதிரி பழகிற வரைக்கும் ஒரு டாட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுல தவறு எதுவும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது நான் இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக உள்வெட்டு எடுத்திருப்பேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷேப் ப்ளவுஸ் வந்து நம்ம இழுத்து போடும்போது மூடிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அழகாக ஒரு ஷேப்பாக ரவுண்டாக வரும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு 80 சென்டிமீட்டரில் 40 இன்ச்சஸ் ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்காக இது. இப்போ நான் இது ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கைக்கிட்ட நம்ம வளைஞ்சு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த கிளாத் இருக்கிறத அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டி பீஸுக்கு, அதாவது வந்து ப்ளவுஸ் பெல்ட் பீஸுக்கு நான் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பட்டி வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் வந்து எடுப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம், போய் பாருங்கள். இப்போ இந்த 2 இன்ச்சஸ் வந்து நம்ம டாட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது அப்படியே கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து பட்டியோட அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்துட்டு கை பீஸுக்கு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, 80 சென்டிமீட்டரில் 40 இது வந்து கை வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் கை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபுல் கை வராது. ஆனால் பட் வந்து 8 இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளால் வந்து வைக்க முடியும். 8 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கை உயரம் வந்து வச்சு கட் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உயரமும் அதேமாதிரி ஆம்கோல் அளவு இவங்களுக்கு 16 இன்ச்சஸ் வந்தது. ஸோ 16 இன்ச்சஸ் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே மடிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் 16 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணி 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன்னா, 2ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருங்க, இந்த பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஏன் இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணாமல் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து எந்த இடத்துலையாவது பத்தலை அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இழுத்து வச்சு, அதாவது கை கட் பண்ணுறதுக்கு எந்த இடமாவது பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக வர்றதுக்காக நான் இதை வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் இப்போ நம்ம 16 இன்ச்சஸ் வந்து நான் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே 8 இன்ச்சஸாக ஃபோல்ட் பண்ணி இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துட்டு 4 இன்ச்சஸாக வந்துட்டு நம்ம 4ஆக வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அளக்கும்போது ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்தால் கூட ஓகே தான். 2 பக்கமும் ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் தான் வந்து ப்ளவுஸில் பத்தாத அளவுகளை ஆம்கோல் கிட்ட வந்து கொஞ்சமாக, அதாவது வந்து ஒரு 1 இன்ச்சஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி வேறு எதுவுமே இதில் வந்து நிறைய ஜாயின் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ இவங்களோட கை உயரம் ப்ளவுஸோட உயரத்துலேருந்து அப்படியே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 இன்ச்சஸ் வந்து எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு தேவை, கை அட்டாச் பண்ணும்போது. ஸோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் குழி எடுக்கிறதுக்காக 3 இன்ச்சஸ் இந்த ஒரு கோடு போட்டுக்கிறேன். நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் 36, 38, 40 இன்ச்சஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா கையோட வளைவுகளை வரையும் போது கரெக்டாக வந்து துணி எக்ஸ்ட்ராவும் இல்லாமல் லூஸாக வராமல் அழகாக ஷேப்பாகவும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நேராக ஒரு கோடு போட்டுருந்தேன் இல்லையா, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கோடு வந்து உள்வெட்டு எடுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்வெட்டு எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும், மீறும். அதை வந்துட்டு அப்படியே உள்வெட்டு எடுக்கிறதுக்கு ஷேப்பாக வரைஞ்சிக்கங்க. வீடியோவில் காமிச்ச மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச்சஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக அளவுகளை கையோட அளவு வந்துட்டு ஷேப்பாக அழகாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது லைனிங் பீஸ் எல்லாமே மேலே வச்சு தைக்கும்போது கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கை கரெக்டாக வருது, ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கரெக்டாக வருதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்கிட்ட நிறைய தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.